கல்கிசை நீதிமன்ற வளாக சம்பவம் நடந்தது என்ன? சிசிடிவி ஊடாக விசாரணை. ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே. ஜீவன் சாடல். பாதாள குழுவை ஒழிப்பதில் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை, ஜனாதிபதி உறுதி. மொரக்கக்கந்த நீர்த்தேக்கத்தில் வெடிபொருட்கள் மீட்பு. மகளை ஏற்றி செல்ல காத்திருந்த தந்தை மீது தாக்குதல் நடாத்திய கும்பல். மொரக்கக்கந்த நீர்த்தேக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது T56 ரக தோட்டாக்கள் உட்பட பல்வேறு வகையான தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நடாத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன்படி T56 ரக தோட்டாக்கள் உட்பட 715 பல்வேறு வகையான தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த இடத்தில் தோட்டாக்களை மறைத்து வைத்தது யார் என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை ஸ்ரீ சண்முக இந்து மகளிர் கல்லூரியிலிருந்து தனது மகளை ஏற்றி செல்ல காத்திருந்த தந்தை மீது முச்சக்கர வண்டியில் வந்த சிலர் கடந்த 7ஆம் தேதி தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொலி இன்று வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலின் பின்னர் பாதிக்கப்பட்ட நபர் திருகோணமலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் பாடசாலை விடுகின்ற நேரங்களில் மாணவிகளின் பாதுகாப்பு கருதி பாடசாலைகளின் முன்பாக போலீசாரை கடமையில் நிறுத்துமாறு பெற்றோர் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான வாகனம் ஒன்றின் சாரதி மதுபானம் அருந்திக் கொண்டு வாகனம் செலுத்தும் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. யாழ் அல்லைப்பட்டி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த குறித்த வாகனத்தின் சாரதி இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார். சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அவசர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் குறித்த வாகனத்தில் வைத்து வாகனத்தின் சாரதி மற்றும் மேலும் இருவர் இணைந்து மதுபானம் அருந்தியுள்ளனர். இதனை அவதானித்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் காணொலி பதிவு செய்துள்ளதுடன் குறித்த வாகன சாரதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். எனினும் இது நோயாளர் காவு வண்டி அல்ல என்றும் இதனை நீங்கள் ஏன் கேட்கின்றீர்கள் என்றும் காணொலி பதிவு செய்தவரிடம் கடுமையாக கூறிவிட்டு வாகனத்தை எடுத்து பின்னால் செலுத்தி சென்றுள்ளார். குறித்த வாகனத்துக்குள் மதுபான போத்தல்கள் அடையாளம் காணப்பட்டன. அத்துடன் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபானம் அருந்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கல்கிசை நீதிமன்ற வளாகத்துக்குள் போலீஸ் அதிகாரி ஒருவர் சட்டத்தரணி ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஊடாக மேலதிக விசாரணைகளை நடத்துமாறு கல்கிசை மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 10ஆம் தேதி சட்டத்தரணி ஒருவரின் காரை வெளியேற்றிய போது நடந்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் சட்டத்தரணி ஒருவரை தாக்கியதாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து குறித்த போலீஸ் அதிகாரியை கல்கிசை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதன்படி சம்பவத்தின் போது சட்டத்தரணியுடன் சென்ற மற்றொரு சிரேஷ்ட சட்டத்தரணி குறித்த போலீஸ் அதிகாரியை வாய்மொழியாக திட்டி மிரட்டி கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பிலும் போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். அரசாங்கத்தினால் இன்று வழங்கப்பட்ட வீட்டு ஆவண பத்திரங்கள் வெறும் காகித தாள்களை வழங்கும் ஒரு விளம்பர நிகழ்ச்சி மாத்திரமே என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். அவருடைய சமூக ஊடக பதிவொன்றின் மூலம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: இன்று வழங்கப்படும் இந்த ஆவணமானது வழக்கமாக பயனாளர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும். மேலும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் போது ஒரு நிகழ்வு நடத்தப்படும். இந்நிகழ்வானது 2000 வீடுகளை கையளிப்பது அல்ல, ஆனால் 2000 காகிதத்தாள்களை கையளிப்பதை உள்ளடக்கிய ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காகித ஆவணம் வழங்கும் நிகழ்வுக்கு எந்த தேவைப்பாடுகளும் இல்லை. கடந்த ஒரு வருடமாக மலையகத்தில் அல்லது மலையக சமூகத்துக்காக எந்த ஒரு வேலையும் செய்யப்படவில்லை என்ற உண்மையிலிருந்து பொதுமக்களை திசை திருப்புவதற்கான இது ஒரு தந்திரோபாயம் மட்டுமே என ஜீவன் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வேதன அதிகரிப்பு இல்லை, வீடுகள் கட்டப்படவில்லை, அபிவிருத்திகள் ஏதும் இடம்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். லஞ்சம் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல்மட்டத்திலிருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று பண்டாரவளையில் இடம்பெறும் மலையக சமூகத்துக்கு வீட்டுரிமைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். இதேவேளை போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என குறிப்பிட்டார். இதேவேளை 200 வருட காலமாக வாழும் ஒரு சமூகத்தினருக்கு குறைந்தபட்சம் சிறிய அளவிலான காணிகள் கூட இல்லாமல் இருக்கின்றனர். எனவே அவர்களும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு அரசாங்கம் என்ற வகையில் அவர்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தமக்கு நாளாந்த சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குமாறு நீண்ட நாட்களாக கோரி வருகின்றனர். இந்த வருடத்தில் அந்த தொகையினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வறுமை, ஊட்டச்சத்து குறைபாடு, சுகாதார ரீதியான பாரிய பின்னடைவை மலையக மக்களை அதிகளவில் எதிர்நோக்கியுள்ளனர்.
எனவே அதில் கவனம் செலுத்தி சிறந்த சுகாதார சேவையினை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் நாட்டில் சுத்தமான குடிநீரை வழங்க புதிய திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் முக்கியத்துவம் வழங்கப்படும். வறுமைக்கும் கல்விக்கும் பாரிய தொடர்பு உள்ளது. எனவே மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு சிறந்த கல்வி திட்டத்தை உறுதி செய்வோம். மலையக மக்களின் கௌரவம் அடிமட்டத்தில் உள்ளது என்பதை அறிவோம். எனவே அவர்களது கலாச்சாரத்துக்கு மதிப்பளித்து அவர்களது சமூகத்தை வளர்ச்சியடைவதற்கு அனைத்து பணிகளும் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார்.